வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு அதில் மீல் மேக்கர் போட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து அதை நல்லா புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் நெய் விடுங்க. நெய் கொஞ்சம் காஞ்ச உடனே அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் போடுங்க. அது கூடவே வெங்காயமும் போடுங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே அதில் இஞ்சி பூண்டு விழுது போடுங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போன உடனே அதில் நம்ம மீல் மேக்கரை போடுறோம். இதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, தக்காளியை சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதங்கின உடனே மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தயிர் விடுறோம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணியை இதில் சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது அரிசியை போடுங்க. இப்போ மூடி ஒரு விசிலும் சிம்மில் 15 நிமிஷமும் வச்சு இங்கே எடுத்துட்டோம்னா சுவையான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.